தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். யஷ் பிரதருக்கு வந்து நான் அந்த டைம் பண்ணதை வந்து சொல்லும்போது ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி செஞ்சதை சொல்லி காட்டினாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் நான் இல்லை. ஸோ உங்களுக்கு சந்தோஷம் தான் யாஸ் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது. அது வந்து எப்படின்னா அது நீங்கள் லண்டன்லேருந்து வந்தப்போ இன்னொருத்தவங்களும் உங்களோட வந்தாங்க. அவங்க உங்களை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க வந்து உங்களை விட்டுட்டு இன்னொரு நடிகரை கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த நடிகர் யாருன்னா அவருடைய மனைவி தான் உங்களை முதல்ல காதலிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு அவர் தைரியமாக சொல்லியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு உண்மையான நடிகரை வந்து பிடிக்காத சில பேர் வந்து அவருக்கு ஒரு களங்கம் விளைவிக்கணும் அப்படி பண்ணியிருக்கலாம். ஆனால் நாம் வந்து பார்த்தா அவர் அதை அதிகமாக பேசும்போது எழுந்து போய் நீங்கள் சொல்கிறலாம் தப்பு, இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்டேஜே சொல்லிட்டேன் நான். அவருக்கு நீங்க வடிவேல் சாருக்காக ஒரு 4 படத்தை விட்டு கொடுத்துதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் இருக்கு. வடிவேல் சார் காமெடி தான் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படத்தை ஆவரேஜ் படம் ஆகிடுச்சு. அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை வந்து இங்கே ஒரு சுமாரான படம் ஆக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த வடிவேல் சாரோட காமெடி ட்ராக் தான். ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கு கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜெயாக்கா சார் தான். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல. எனக்கு தான் ஆக்சுவலி வீடு பார்க்கும்போது ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி இருக்கு. ஃபுல்லா ரசிகர்கள் அண்ட் நிறைய மக்கள் கொடுத்த விருதுகள் அப்படின்னு இந்த வீடு ஃபுல்லாமே அப்படியே இருக்கு. எப்படி இருக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ மீன் எல்லாமே ஜீ தமிழில் நான் பண்ண நீதானே இந்த பொன் வசந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ ஃபேன்ஸ் அண்ட் இவ்வளோ விருதுகள் இவ்வளோ பரிசு எல்லாமே எனக்கு கிடைச்சிச்சு. உண்மையை சொல்ல போனால் இப்போ நாங்கள் உட்காந்துருக்க இந்த சோஃபாலேருந்து டைனிங் டேபிள் ஃப்ரிட்ஜு எல்லாமே வந்து என் ஃபேன்ஸ் கிளப்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட்டு எனக்காக கிஃப்டாக வாங்கி கொடுத்தது. இந்த ஃப்ளாட்டை வந்து நான் வாங்கினப்போ கூட இதோட கிரகப்பிரவேசத்தையும் அவங்க தான் எல்லாமே வந்து பண்ணாங்க. ஸோ இது வந்து என்னுடைய ஃபேன்ஸ் மாளிகை. அது அப்படிதான் இருக்கு ஆக்சுவலா பாக்குறதுக்கு. நெஞ்சத்தை கில்லாதே இப்போ ஜீல வந்து லான்ச் ஆகக்கூடிய சீரியல் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு. முதல்ல நெஞ்சத்தை கில்லாதே இது எப்படி ஆன்போர்ட்ல வந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நெஞ்சத்தை கில்லாதே ஆக்சுவலி நீதானே இந்த பொன் வசந்தம் ஒரு 2.5 years 550 எபிசோட்ஸ் பண்ணேன். இன்னும் தொடர்ந்து போயிருக்கோம். பட் ஆனால் எனக்கு இருந்த மூவிஸ் கமிட்மெண்ட்ஸ் அதனால் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ நெஞ்சத்தை கில்லாதே வந்து நான் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் வந்து அந்த நீதான் அந்த பொன் வசந்தம் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் என் ஃபேன்ஸ் என்ன மறுபடியும் பார்க்கணும்னு சொல்லி நீதான பொன் வசந்தம் பார்ட் 2 வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க நிறைய. ஸோ அந்த மாதிரி எம்எல்ஏ அன்பு காட்ட அவங்களுக்காக வந்து நான் பண்ணுற சீரியல் தான் இந்த நெஞ்சத்தை கில்லாதே. அது கூட எப்படின்னா வந்து நான் கூட வந்து அவங்கள ஃபாலோ பண்ணல சேனலை. பட் என்னுடைய ஃபேன்ஸ் கிளப்பில் இருக்கிற மெயின் ஒஃபிஷியல்ஸ் எல்லா ஊர்லேருந்து ஒன்றா வந்து டைரெக்டாக ஜீ தமிழ் ஆஃபீஸுக்கே போயிட்டாங்க. ஜீ தமிழ் ஆஃபீஸுக்கே போய் சார் நீங்கள் ஏன் பண்ண மாட்டேன்றீங்க, அவரை பார்க்கணும் உங்களுக்கு ஆசையாக இருக்கும், ஏன் பண்ண மாட்டேன்றீங்கன்னு போது அப்போ நம்ம சேனலோட மெயின் ஆஃபீஸர் ரமணகிரி வாசன் சார் அவர் சொல்லியிருக்காரு, இல்லை அவருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். இப்போ நீதான் அந்த பொன் வசந்தத்தில் வந்து எப்படி ரீச் ஆச்சோ அது மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற சீரியலை பார்த்துட்ருக்கோம், டெஃபினட்டாக பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ரிலாக்ஸாக போனாங்க. இல்லைன்னா நாங்கள் உண்ணாவிரதம் போட்டோம். ஸோ அப்புறம் வந்து நம்ம ரமணகிரி வாசன் சார் என்ன மீட் பண்ணி இப்படி நெஞ்சத்தை கில்லாதோட ஒரிஜினல் இட்ஸ் அ ரீமேக். ஸோ இதை பாருங்கள் ஆகாஷ், இது நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆனால் என்ன இதில் வந்து அந்த ஹீரோ வந்து கொஞ்சம் சபியாக குண்டாக இருக்கணும். ஏன்னா அதான் அந்த கதைக்கு கொஞ்சம் மெயினாக இருக்கும். அவனுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதுக்கு வந்து அந்த கொஞ்சம் சபியாக குண்டாக இருக்கணும். ஆனால் அவர் ஒரு ரிச்சான பர்சன். ரிச்சான பர்சன். ஸோ அவனுக்கு எவ்வளோதான் பணம் இருந்தாலும் அவனுக்கு அந்த உண்மையான அன்பு கிடைக்காது. ஸோ அந்த அன்புக்காகங்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணுன்னாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து 3 months வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும்போது தெரிஞ்சுக்க முடியுது, உள்ளம் கொள்ளை போகுதடா அப்படின்ட்டு ஹிந்தியில் ராம் கபூர் அவர் நடித்த ஒரு சீரியல், அதோட ரீமேக் வெர்ஷனாக தான் இப்போ இது வரப்போகுது. இதில் என்னென்ன மாற்றங்கள் இல்லை நம்மளுடைய மக்கள் குறிப்பாக உங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் இதில் எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை ஆக்சுவலி உள்ளம் கொள்ளை போகுதடா சீரியல் வந்து ஹிந்தியில் வந்ததை வந்து டப் பண்ணியிருந்தாங்க. அதை இன்னும் பெட்டராக வந்து சவுத் இண்டியன் ஆடியன்ஸுக்கு என்னென்ன தேவையோ அது பெட்டராக கன்னடத்தில் பண்ணாங்க, ஜீ கன்னடாவில். ஸோ நான் ஏற்கனவே பண்ண நீதானே இந்த பொன் வசந்தம் அதே மாதிரி தான். அது கூட ஏற்கனவே வந்து மராட்டியில் வந்த ஒரு சூப்பர் ஹிட் சீரியல். அது ஒன்லி 250 எபிசோட்ஸ்லேயே கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதை அப்படியே டெவலப் பண்ண தான் ஜொத்தேல்னு சொல்லி ஜீ கன்னடா. அதைத்தான் தமிழில் வந்து நீதான பொன் வசந்தம் பண்ணாங்க. ஸோ நான் சீரியல் பண்ணுற மைண்ட்லேயே இல்லாமல் இருக்கும்போது
அந்த சீரியலை பார்த்து கன்னட சீரியலை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னடா இது மூவி மாதிரி இருக்குது, ஒரு பிக் பட்ஜெட் மூவி மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த ஹீரோ கேரக்டர் சூப்பராக இருந்ததுனால தான் நான் சீரியலுக்கே வந்தேன். இல்லைன்னா அந்த டைம் நான் வந்து ஃபுல்லாக மூவிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா டோட்டலாக சவுத் இந்தியன் ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் பெட்டராக வந்திருக்கு. உண்மையை சொல்லப்போனால் உள்ளங்கொள்ளை போதரா விட இன்னும் பெட்டராக வந்து இதில் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கன்னட ரைட்டர்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசும்போது ஜேவியர் பிரிட்டோ சார் ஆக்சுவலாக சீரியலில் ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசராக இருக்காரு. பிரம்மாண்டமான சீரியல்ஸை தமிழ் கொடுத்துட்டே இருக்காரு. ஏன்னா அந்த ஹிந்தியோட வெர்ஷனை வந்து இங்கே சேஞ்ச் ஓவர் பண்ணி ஒரு பெரிய ஸ்கேல நம்மளால பண்ண முடியும்னு பண்ணிட்டே இருக்காரு. ஜேவியர் பிரிட்டோ சார் அவருடைய நட்பு அப்படிங்கிறது எங்க ஆரம்பிச்சு சார் உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலி நீதானந்தம் பொன் வசந்தம் அதோட ப்ரொடியூசரு ஜேவியர் பிரிட்டோ சார் தான். ஸோ அப்போ தான் எனக்கு சார் வந்து பரிச்சயமாச்சு. ஒரு வெரி பேஷனேட், எங்கேயுமே கம்ப்ரமைஸ் இல்லாமல் ரிச்சாக நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது நீதானந்தம் பொன் வசந்தம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவர் அந்த மாஸ்டர், நம்ம விஜய் சாரோட மாஸ்டர் கூட பண்ணார். ஸோ இவ்வளோ மிகப்பெரிய ஃபிலிம் தெரியும் உங்களுக்கு. ஸோ அவர் வந்து ஒரு டிவி சீரியல் பண்ணுறதுனா அது டெஃபினட்டாக ஒரு மூவி ரேஞ்செலாம் இருக்கும். எங்களுக்கு இன்னும் ப்ளஸ் எப்படின்னா, இப்போ நெஞ்சத்துக்கு இல்லாத கூட அவர் தான் ப்ரொடியூசரு. ஸோ இப்போ இந்த நெஞ்சத்துக்கு இல்லாத கூட பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர்னா ஜேவியர் பிரிட்டோ சார் மாதிரி தான் ஒரு ஆள் பண்ண முடியும். வேறு சாதாரண ப்ரொடியூசராக பண்ண முடியாது. ஏன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். சார் உங்களை பற்றின சில கான்ட்ரவர்ஷியான சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து அது கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அது கான்ட்ரவர்ஷியாக மட்டுமே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி உங்ககிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்ட்டு அதில் ஒரு சில கேள்விகள் இருக்கு. ஆக்சுவலாக ஒரு பிரசாத் லேப்னு நினைக்கிறேன், அது ப்ரெஸ் மீட் மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க. அப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இன்னைக்கு கேஜிஎஃப்ல கனடாவில் கொண்டாடி இருக்கக்கூடிய கேஜிஎஃபோட ஹீரோ யாஷ் அவர்களை வந்து நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தேன் சினிமாவில். பிகாஸ் அவர் வந்து சீரியல் ஒரு ஹீரோவாக தான் இருந்தார். பட் நான் சொல்லி தான் அந்த படத்தில் படங்களுக்கு வந்தார். அது இப்போ அந்த அளவுக்கு பெரிய ஹீரோவாக இருக்காருன்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் அது வேற மாதிரி கமெண்ட்ஸில் அப்படின்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படிலாம் கூட சொல்ல. அந்த டைம் ஜம்பதகுடி என்ற மூவி, அதில் வந்து எனக்கு தம்பியா ஒரு ஆக்டர் என்னும்போது வந்து யஷ் அந்த நேரத்தில் சீரியலில் வந்து ஹீரோ பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் தான் செலக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணாங்க. அது எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் அது ப்ரொடியூசர் செலக்ட் பண்ணாங்க, உன்னையும் கூட ஆக்ட் பண்ணார், அவ்வளோதான். ஸோ ஆக்ட் பண்ணும்போது வந்து ஒரு நியூ கமர் போது அப்புறம் அவர் வந்து ஆனந்தம் படத்தை பார்த்துருந்தார். ஏன்னா ஆனந்தம் படம் வந்து பெங்களூரோட 100 days மேலே ஓடி இருந்துச்சு. ஸோ அவர் வந்து அதை பற்றி எங்கிட்ட பேசுவார், நல்லா இருக்குன்னு சொல்லி பேசுவார், நல்லா பண்ணிங்க பேசுவார். அவர் ஒரு நார்மலாக ஒரு கோ ஆர்டிஸ்ட் மாதிரி இருந்தார். பட் எப்போ அதுக்கு அடுத்த லெவலில் வந்து போச்சுன்னா வந்து ஒரு டைம் நான் வந்து அப்போ ஜாக் ஃபால்ஸ்ன்ற லொக்கேஷனில் நான் சாப்பிட்டுட்ருக்கேன், காரில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். அப்போ யாஷ் பிரதர் வந்து, பிரதர் நான் போகிறேன், எனக்கு இந்த மூவிஸ் வேணாம், நான் வந்து மறுபடியும் சீரியலுக்கு போகிறேன்னு. என்னாச்சு பிரதருங்க உட்காருங்க சொல்லிட்டு உட்காந்து 2 பேரும் பேசும்போது அவர் எனக்கு சொன்ன ஃபீல் என்னென்னா, இங்கே வந்து இந்த ஸ்பாட்டில் வந்து யாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க எனக்கு. இப்போ சீரியலில் வந்து நான் ஹீரோவுக்கு நல்லா இருந்துச்சு, இங்கே வந்து என்னை வந்து பிக்கப் பண்ணுறது வந்து பெட்ஃபோர்டில் தான் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வராங்க. தென் என்னை வந்து லைட்மென்ஸ் அவங்க தான் உட்கார சாப்பாடு வைக்கிறாங்க. ஸோ எனக்கு அது ஃபீலாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் சரியில்லை இருந்தது. அப்போ நான் வந்து ஃபாஸ்ட்டாக சொன்னேன். எப்படின்னா, இப்போ ஒரு எண்டில் வந்து கேட்கும்போது ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது வந்து அது அவங்க அதை வந்து தப்பாக போட்டிருந்தாங்க. நான் செஞ்சதை சொல்லி காட்டின மாதிரி. யஷ் பிரதருக்கு வந்து நான் அந்த டைம் பண்ணதை வந்து சொல்லும்போது ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி செஞ்சதை சொல்லி காட்டுற மாதிரி, அப்படிப்பட்ட கேரக்டர் நான் இல்லை. ஸோ அந்த டைம் என்னென்னா மெயினாக இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ அந்த டைம் வந்து இப்போ வேறு யாருமே வேறுமே அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா, பிரதர் வாங்க சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவரை ரிலாக்ஸ் ஆக்கி அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவரை நானே, ஓகே இனிமேல் நீங்கள் எங்கூட வரலாம், நானே எனக்கு தனிக்காக கொடுத்துருக்காங்க பிரதர், நானே உங்களை வந்து பிக்கப் பண்ணுறேன், நானே உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் வந்து அவரை காரில் அவர் வீட்டில் ட்ராப் பண்ண கூப்பிட்டு போகும் வரைக்கும் நான் வந்து அவருக்கு வந்து சொன்ன விஷயங்கள் அப்படின்னா, பிரதர் நீ எல்லாத்தையும் ஃபீல் பண்ணாத, நீ டெஃபினட்டாக நல்ல ஒரு பெரிய ஸ்டாராக வருவேன், உனக்கு அதுக்கு தேவையான ஒரு பர்சனாலிட்டி டேலண்ட் எல்லாமே இருக்குன்னு சொல்லி அந்த டைம் வந்து அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறேன். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு எப்போவுமே ஒரு பயத்தோட இருக்க ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அந்த டைம் நான் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தேன். ஸோ அதை வந்து இப்போ நான் அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனில் வந்து சொல்லும்போது அதை ஒரு சந்தோஷமாக தான் சொன்னேன். அதை அவங்க எடிட் பண்ணி ஏதோ ஜெயாக்கா செஞ்சதை சொல்லி காட்டுற மாதிரி அந்த கேரக்டரே நான் இல்லை. இதை வந்து சில பேர் வந்து அவங்க சேனலில் வந்து நிறைய வியூஸ் கிடைக்கிறதுக்காக வந்து அது தப்பாக எடிட் பண்ணி அதை வந்து போட்டிருந்தாங்க. பட் என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும்ல. நிச்சயமா. ஸோ உங்களுக்கு சந்தோஷம் தான் யாஸ் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது. நிச்சயமா அது வந்து எப்படின்னா, அது இப்போ ஒரு 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 அண்ணனுக்கு வந்து தம்பியோட சக்சஸ் பார்க்கும்போது கிடைக்கிற ஆனந்தம் தான். நிச்சயமா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இந்த கிசு காசிப்ஸை எழுதிட்டு வரக்கூடிய ஒரு நபர், தொடர்ந்து ஹீரோயின்ஸை பற்றி தப்பாக பேசக்கூடிய ஒரு நபர் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு மேடையிலேயே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது நீங்கள் லண்டன்லேருந்து வந்தப்போ இன்னொருத்தவங்களும் உங்களோட வந்தாங்க, அவங்க உங்களை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க வந்து உங்களை விட்டுட்டு இன்னொரு நடிகரை கல்யாணம் பண்ணிட்டாரு.
அந்த நடிகர் யாருன்னா இன்னைக்கு சினிமால உச்சத்துல இருக்காரு, அரசியலுக்குள்ள வந்திருக்காரு, அவருடைய மனைவி தான் உங்களை முதல்ல காதலிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவர் தைரியமா சொல்லியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா அது மிகப்பெரிய அளவுல அவர் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ரூமர்ஸ் எழுதிட்டே இருக்காரு, யாரும் அவரை பத்தி கேட்கறதே இல்லை. சோ அந்த ரூமர் பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், அதுல எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது. நடிகரை வந்து பிடிக்காத சில பேர் வந்து அவருக்கு ஒரு களங்கம் விளைவிக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கலாம். ஆனா நாம் வந்து ஆக்சுவலி நம்ப மாட்டேங்க, என்னால ஒரு ஃபேமிலிக்கு வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது, என்னால் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து தப்பான பேர் கிடைச்சக்கூடாதுக்காக தான் மெயினாக நான் ஒரு தமிழில் நடிக்காமலே ரோஜா கூட்டம் படம் சூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறமே எனக்கு நிறைய மூவிஸ் ஹீரோவாக வந்துச்சு. ஸோ அந்த டைம் நான் பண்ணாததுக்கு காரணமே வந்து என்ன, வேணாம் இந்த 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 ரூமர்லாம் வந்து பொய் என்றது கிளியர் ஆகணும். ஏன்னா அந்த டைம் எப்படி அதை ரூமராக போட்டாங்கன்னா வந்து இவர் வந்திருக்காரு அதுக்காகத்தான்னு. ஓகே, எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து நான் டான்ஸ் பண்ண பார்த்து எல்லாருமே சூப்பராக டான்ஸ் பண்ணுறான்னு போது எனக்கு நான் ஒரு டான்ஸ் பண்ணணும், ஒரு ஹீரோவானு சின்ன வயசுல எனக்கு ஆசை இருந்துச்சு. பட் எங்கள் அப்பா அம்மாக்கா வந்து நான் டிகிரி முடிச்சுட்டு கரெக்டாக நான் வர்ற டைம், நான் டிகிரி அப்போ தான் டிகிரி முடிச்சு வர்றேன் நான். ஸோ அந்த எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. அது யார், மணிரத்னம் சாரோட அந்த அலைப்பாயத்துக்காக கூப்பிட்டாங்க. அப்புறம் சுவாசினி மேடம் வந்து ரோஜாவனத்துக்கு நான் கரெக்டாக இருப்பேன் செகண்ட் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. அலைப்பாயுதம் நீங்க அலைப்பாயத்துக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடிஷன் பண்ணாங்க. அந்த டைம் தான் அந்த அலைப்பாயத்துக்கு ஆடிஷன் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து அப்போ தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக வராது எனக்கு, ஏன்னா இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுவேன். ஸோ அது ஒரு ஹீரோவுக்கு வந்து அவ்வளோ கமாண்ட் தமிழில் நிறைய இருக்கிறதால என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அதில் என்ன செலக்ட் பண்ணல, பையன் நல்லா இருக்கான்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரோஜாவனத்தில் வந்து அந்த செகண்ட் ஹீரோ கேரக்டருக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஏன்னா அதான் ஃபாரின் ரிட்டர்ன் கேரக்டர். ஸோ அப்போ அதுக்கு சுவாசிமன் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அப்படி பண்ணேன்னா. ஆனால் அதை எப்படி யார் எங்கேருந்து இது உருவாச்சும் தெரியல எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போதெல்லாம் வீணா தேவையில்லாமல் ஏதாவது என்னால் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனை வந்துடும். ஆனால் அவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அது அப்போ ரூமர் தான், ஆனால் அது உண்மையும் கூட, அதனால் நான் இப்போவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ தான் நான், அதாவது எப்படின்னா ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ அதை வந்து ஸ்டாப் பண்ணுறது மரியாதை இல்லைன்றதால வெயிட் பண்ண கொஞ்சம் பார்த்தா அவர் அதை அதிகமாக பேசும்போது எழுந்து போய் நீங்கள் சொல்கிறலாம் தப்பு, இப்படி பேசாதீங்கன்னு சொல்லி அங்கே ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டேன் நான் அவருக்கு. பயமாட்டாங்க ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டேன், இது நீங்கள் பேச ரொம்ப தப்பு, இப்படி பண்ணாதீங்க, தேவையில்லாமல் ஒரு பொண்ணுக்கு வந்து கெட்ட பேரை உருவாக்க சொல்லி அப்பவே சொல்லிட்டேன். ஸோ இது வந்து எப்படி யாரோ அதான் அவருக்கு அந்த நடிகருக்கு பிடிக்காதவங்களா இருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த பெண்ணுக்கு பிடிக்காதவங்களா இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து இட்ஸ் a வெரி பேட் திங் அது. ஆனால் ஏன் தேவையில்லாமல் என் பேர் எடுத்தாங்கன்னா புரியலை. ஸோ எனக்கு எப்படின்னா எனக்கு அது ஒரு இதாக இருக்கும்ல, எப்படின்னா இப்படி ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு ஒரு இதாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சாருக்கு அதெல்லாம் இருக்காது மாதிரி. ஏன்னா நான் வந்து விஜய் சாரை வந்து அடிக்கடி நான் மீட் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் வரும்போது பார்த்தா பேசுவேன், ஹைதராபாத்துக்காக வரும்போது மீட் பண்ணியிருக்கேன். அவரெல்லாம் அது பேச எடுத்துக்க மாட்டார், அவருக்கு தெரியல, இப்போ பார்க்கும்போது தெரியல, அகத்தினால முகத்தில் தெரியும், என்ன பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கோம் அவங்களுக்கு இது ஆகாஷ் இப்படி இல்லைன்னு. அது யாரோ அதை கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க, அதை வந்து இந்த பயில்வான்றாங்க வந்து பெருசாக இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. சார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வடிவேல் சாருக்காக ஒரு 4 படத்தை விட்டு கொடுத்துதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் இருக்கு. பட் அது என்ன பிரச்சனைன்னு கூட நீங்க அதை கிளியரா சொன்னீங்கன்னா. அது ஆக்சுவலி இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. நான் வடிவேல் சாருக்காக வந்து விட்டு கொடுக்கல, அந்த படம் பண்ணணுன்றதுக்காக. ஏன்னா தெலுங்குல நான் ஹீரோவாக நடித்து சூப்பர் ஹிட்டான ஆனந்தம் படத்தை வந்து தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஆகாஷ் தமிழ் பையன், தெலுங்குல நடித்து படம் சூப்பர் ஹிட் ஆச்சு, அவன் பெஸ்ட் ஆக்டர் அவ்வளோ வாங்கியிருக்கான், ஸோ டெஃபினட்டாக தமிழில் பண்ணும்போது நீ நல்லா பண்ணுவான், ஸோ ஆகாஷே ஹீரோ பட சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க ராமோஜி ஃபிலிம் சிட்டியில். பட் நான் அந்த டைம் பயங்கர பிஸி, தெலுங்குல லைனாக மூவிஸ் இருக்குது. ஸோ இதை தமிழில் எப்படியாவது பண்ணி ஆனதுக்காக வந்து டேட்ஸ் கேட்கும்போது என்னோடய தெலுங்கு மேட்ச் என்ன சொல்லிட்டேன்னா, சார் வேறு வழி இல்லை, நீங்கள் வந்து அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு தான் போய் தமிழில் பண்ணணும் என்பது. அப்போ 4 படம் நான் தெலுங்குல வந்து கமிட்டாக இருந்த படங்களோட அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு தான் தமிழுக்கு வந்து அந்த இனிது காதல் தான் பண்ணேன். அதில் வந்து த்ரூ அவுட் காமெடி வந்து வடிவேல் சார் பண்ணியிருப்பார், சக்தி சிதம்பரம் சார் டைரக்ட் பண்ணார். ஸோ சக்தி சிதம்பரம் சார் படங்கள்னா வடிவேல் சார் காமெடி ஃபுல்லாக இருக்கும்ல, ஸோ அது வந்து அந்த காமெடியே வந்து ஃபுல்லாக வந்துச்சு. பட் ஆனால் அந்த வடிவேல் சார் காமெடி தான் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படத்தை ஆவரேஜ் படம் ஆகிடுச்சு. ஏன்னா தெலுங்குல வந்து ஆனந்தம் என்ற மூவியில் லவ் தான் மெயினாக இருக்கும், இந்த ட்ராக் கிடையாது, இல்லை இந்த இவ்வளவு லென்த்தாக இருக்காது. அதில் வந்து தெலுங்குல எப்படி இருக்கும்னா, வடிவேல் சார் பண்ண கேரக்டர் வந்து MS நாராயணன் சொல்லி ஒரு காமெடி ஆக்டர் பண்ணார். அது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு வீட்டில் வாடகைக்கு இருப்பாங்க, அந்த வீட்டு ஓனர் தான் வந்து அந்த வடிவேல் சாரோட கேரக்டரு. ஸோ அவரை போய் நாங்கள் கலாய்க்கிற மாதிரி இருக்கும், அவர் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பார் என் ஃப்ரெண்ட்ஸை. அப்போ நான் போய் அவரை கலாய்ச்சி ஒரு எபிசோட் பெரிய ஹைலைட்டாக இருக்கும், ராம்பாபுன்னு சொல்கிற அந்த எபிசோட் சும்மா தியேட்டர்லாம் விழுந்து சீரோதுக்கு. ஆனந்தம்னா அந்த ராம்பாபு காமெடி தான், அந்த ஒரு சீன்லாம் பெறுவார். அப்புறம் வந்து எங்கள் வீட்டு வந்து எங்கள் அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார், 2 சீன் தான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வடிவேல் சார் அந்த கேரக்டர் பண்ண வைக்கிறதுக்காக அவரை த்ரூ அவுட்டாக ஃபர்ஸ்ட்லேருந்து கொண்டு போது இந்த அழகான லவ் ஸ்டோரி வந்து அங்கே ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே, புரியுது அவங்களுக்கு? அந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து அந்த வடிவேல் சார் காமெடி தான் இதாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு யூஷுவல் சக்தி சிதம்பரம் சாரோட படம் மாதிரி ஆயிடுச்சு.
பட் ஆனந்தம்ன்றது அது எவர்கிரீன். அதை இப்போ கூட நீங்கள் யாராவது தெலுங்கு பீப்புளை பார்த்தீங்கன்னா ஆனந்தம்னா அப்படி சொல்லுவாங்க. இப்போ டிவியில் பார்த்து, அதாவது நிறைய பேர் வந்து ஆனந்தம் ரிலீஸ் ஆகிற டைம் பார்க்காத பசங்கள்லாம் இப்போ டிவியில் பார்த்தே அவ்வளோ ஃபேன்ஸு. இப்போ எங்கே போனாலும், இங்கேருந்து நான் லண்டனுக்கு எங்கே போனாலுமே என்னை பார்த்தோன்னே ஆகாஷ் காருன்றது வந்து மெயினாக வந்து அந்த ஆனந்தம் தான். அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை வந்து இங்கே ஒரு சுமாரான படம் ஆக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த வடிவேலு சாரோட காமெடி ட்ராக் தான். அது என்னோட ஓப்பன் ஃபீலிங். நான் அப்பயே சொல்லிட்டேன் நான் அவருக்கு, சக்தி எம் சாருக்கு. இல்லைன்னா அந்த இனிதிருந்து காதலோடய நான் என்னோட ரேஞ்சு எங்கேயோ போயிருக்கோம். ஆனந்தம் தெலுங்குல எவ்வளோ சூப்பர் ஹிட் ஆச்சோ இங்கே அப்படி போயிருந்துருக்கலாம். பட் அது சுமாரான படமாச்சு. ஸோ அது ஒரு சின்ன இதுதான். ஸோ நான் வந்து வடிவேலு சாருக்காக வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணல, அந்த மூவிக்காக தான் பண்ணேன். சார், நாங்கள் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சில ஃபோட்டோஸ் உங்ககிட்ட கேட்டு அதை பற்றின ஒரு ஸ்டோரி டீட்டெயிலிங் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஒரு 2 ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம் எங்கள் டீம் வந்து, அதை நான் உங்ககிட்ட கேட்கணும், காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எல்லாருமே இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்காங்க. அமைச்சர் இருக்காரு, மிகப்பெரிய ஆதித்ய குரூப்ஸுடைய ஓனர் இருக்காரு. இதை பற்றி சொல்லுங்கள் சார், எப்போ எடுத்த ஃபோட்டோ? காதலன் காதலி அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ இது வந்து ஆக்சுவலி அதான் ஆதித்யராம் பிரதர் வந்து எனக்கு, நான் தெலுங்கு படம், அவர் ஃபர்ஸ்ட் தெலுங்கு ப்ரொடியூசர். ஓகே. ஸோ தெலுங்குல வந்து அவர் ஃபர்ஸ்ட் சந்தடின்னு சொல்லி ஒரு மூவி பண்ணார். அவர் அப்போவே வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆனது அவர் தான். அதாவது அந்த எனக்கு இப்போ இருக்குது ஜெமினி டிவி பயோஸ்கோப்லேயே வந்து அவரோட ஃபோட்டோ மட்டும், வீடியோ அவர் இது மட்டும் கிளிப்பிங் மட்டும் வரும். ஏன்னா அந்த சந்தடி என்ற படத்தை வந்து அவர் பண்ணும்போது பெரிய ஸ்டார்ஸை வச்சு பண்ணல. அவர் பண்ணது எல்லாமே அப்போ ஒரு நார்மல் ஸ்டேஜில் இருக்க ஆர்டிஸ்டாக பண்ணார். பட் ஆனால் பண்ண பப்ளிசிட்டி வேறு லெவலில். யார் இந்த ப்ரொடியூசர்னு திரும்பி பழக வச்சுச்சு. ஸோ அவர் வந்து என்னை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஒரு படத்துக்காக வந்து என்னோடய டேட்ஸை வந்து என் மேனேஜர்கிட்ட கேட்டிருக்காரு. ஆனால் அந்த மேனேஜர் வந்து எனக்கு சொல்லக்கூட இல்லை. இது மிஸ்கம்யூனிகேஷன். ஆமாம், எனக்கு இன்ஃபார்ம் கூட பண்ணல. எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் அவரே வந்து இல்லை சார் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. அதை வந்து எப்போ ஆதித்யராம் பிரதர் வந்து என்னை மீட் பண்ணாரோ அப்போ சொல்லும்போது வந்து தான் எனக்கு ஷாக் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ ரெகுலர் எனக்கு அவர் வந்து 20 இயர்ஸாக தெரியும். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய வெல்விஷர் எல்லாமே அவர் மூலமாக தான் எனக்கு மா சுப்ரமணியம் சார் தெரியும். ஸோ மா சுப்ரமணியம் சார் எனக்கு தெரியும் போது அவர் வந்து மேயராக இருந்தார். இப்போ அவர் வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்டராக இருக்கார். ரொம்ப சந்தோஷம். வெரி நைஸ் பர்சன். மா சுப்ரமணியம் சார்லாம் வெரி நைஸ் பர்சன். ரொம்ப ஒரு நல்ல மனிதர். நான் பார்த்த ஒரு நல்ல மனிதரில் வந்து மா சுப்ரமணியம் சார். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு கிடைச்சது ரொம்ப அதிர்ஷ்டம். ஐ திங்க் இது 100 days அப்போ உங்களுக்கு ஒரு மெமெண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 75 பாக்குறதுக்கே நல்லா இருக்கு சார். ஆக்சுவலா ரொம்ப யங்கா, சார்மிங்கா. அதுக்காக 10 kg கம்மி பண்ணேன். அப்படியா சார்? அந்த டைம்லயும்? ஓகே. ஆமா ஆமா. அது ஏன்னா ஒரு காலேஜ் போய் கேட்டிருக்கா வந்து 10 kg கம்மி பண்ணேன். ஓகே. இப்ப 10 kg ஏற்றிருக்கேன். கேரக்டருக்காக. சூப்பரா இருக்கு சார். ஏன்னா நெஞ்சத்தைக்கு இல்லாத எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் உங்களோட இன்னைக்கு எங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. உங்களுடைய முந்தைய படங்கள், நம்ம பண்ணின சீரியல்ஸ், இப்போ நீங்க பண்ண போற நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல் வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல உங்களை நாங்க நெஞ்சத்தைக்கு இல்லாத ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அங்க எப்படிலாம் ப்ரிப்பரேஷன் போகுது, எவ்வளோ பிஸியாக இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்கணும்னு ஆசை. தேங்க்யூ ஸோ மச் சார். நெஞ்சத்தைக்கு இல்லாத உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் அமையும் அப்படின்னு எங்களோட என்டையர் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ஆக்சுவலி நீதான் அந்த பொன் வசந்தம் ஸ்டார்ட் ஆகி ஒரு கொஞ்ச நாள்லேயே நக்கீரன் வந்திருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அது பெரிய சக்ஸஸ் ஆச்சு. டெஃபினட்டாக இப்போ நெஞ்சத்துக்கு இல்லாத டைம் கூட நீங்கள் வந்திருக்கீங்க. ஷூட்டிங் ஸ்பாட் கூட வாங்க, பண்ணலாம். அப்புறம் இந்த இன்டர்வியூ மூலமாக என்னை பற்றி வந்த சில விஷயங்கள், ரூமர்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் உங்கள் ஆதரவு எனக்கு எப்பவுமே தேவை.